நண்பர்களே பாருங்க, இன்றைக்கு கனடாவில் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக ஃப்ரீசிங் ட்ரைனிங்னு சொல்லி ஃபோன் பண்ணி இன்றைக்கு ராத்திரி நாங்கள் இருக்கிற சிட்டியில் 12 மணிக்கு பவர் எல்லாரும் போயிட்டுது. இனி இரவு 8 மணிக்கு தானே பெருமா. ஒரு கடையில் தண்ணி இல்லை, சாப்பாடுகள் இல்லை. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளே பேக்கப் ஒரு ஹைட்ரோ சிஸ்டம் இல்லாமல் எல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருக்கு நம்ம ஃபுட்டுகளை எல்லாத்தையும் ஷாப்பிங் கார்டில். ஏனென்று கேட்டால் உள்ளுக்கு இருக்கிறத வெளியில் இருந்தால் கொஞ்சம் குளிராக இருக்குது. அப்போ அதில் தங்களோட சப்ளைஸை பாதுகாக்கலாம்ட்டு வெளியில் விட்டுருக்கணும். பாருங்கன்ற சூழ்நிலை. ஒரு கடை குறப்பு இல்லை. நாங்கள் இருக்கிற சிட்டியில் எல்லாம் க்ளோஸ். மற்றது இன்டர்நெட் இல்லை. ஈவன் இன்டர்நெட்டு வீட்டில் இல்லாட்டிக்கும் ஃபோன்லேயே அது வேணும், ஃபோன்லேயும் இல்லை. அதுவும் கட் ஆகிட்டுது. ஈவன் கொஞ்சம் நேரம் ஃபோன் கூட வேலை செய்யலை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. பாருங்க, வாழ்க்கையை என்னதான் இருந்தாலும் வாழ்ந்து தான் போக வேணும், வேறு வழியே இல்லை. வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு பிரச்சனை. இரவு 8 மணிக்கு தானே பெருமா பவர் 2 ஹைட்ரோ சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் ஹைட்ரோவை தேடி ஹைட்ரோ காண்டிங்கு போகிறோம். என்னது ஹைட்ரோ காண்டிங்? எங்கே ஹைட்ரோ இருக்கோ அங்கே பார்க் பண்ணி போட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணி அங்கே சாப்பிட்டு போகிறதுக்கு வேறு சிட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்ன செய்வோம்? நன்றி, வணக்கம், என்ஜாய். பாருங்க, அந்த பிரச்சனை எப்படி கிரியேட் பண்ணதுன்னா, இது ஃப்ரீசிங் ரெயின், அதாவது +1 அல்லது -1 -2 ரெயினியாக இருக்குமெண்டா அது ஃப்ரீசிங், அதாவது ஸ்னோ ஆகாது, ஃப்ரீஸாக தான் விழும். அது மரங்கள் இலையில தண்டுகள் பார்த்தீங்கன்னா சரி பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. இதுகளில் விழுந்தோன்னா இது ஹெவியாகி என்ன செய்யுமெண்டா பாறை விழும், உடைஞ்சு விழும். இஞ்சலாடு அப்போ பாறை விளைவிக்க என்ன செய்யும், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்களில் விழுந்தேன்டா அந்த சிட்டியில் பவர் இருக்கு. இதுதான் நடக்கிற பிரச்சனை. இப்போ கனடாங்களில் நம்ம வீடியோ எடுக்கல இருக்குது, மரங்களெல்லாம் அப்படி விழுந்துட்டு பாரு, ரோட்டை பிளாக் பண்ணி இது சிட்டி அதை ரிமூவ் பண்ணி அதை ஜூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கிறோம். ஆனால் இதுதான் இந்த சிச்சுவேஷன். இந்த காரணத்தினால இங்கே இந்த பவர் அவுட்டேஜ் வர்றதுக்கு காரணம் இப்படி ஹெவி ஃப்ரீசிங் ரெயினில். இதில் ஃப்ரீசிங் ரெயினில் பாருங்கள், இதில் எல்லாம் இந்த லைனில் அப்படியே இந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் லைனில் அப்படியே ஐஸாக படிஞ்சிருக்கு.